அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் கருட சேவை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சேஷவாகனம், கஜவாகனம், அஸ்வவாகனம், கற்பக விருட்ச வாகனம், அனுமன் வாகனம், சூரியன் பிரபை, சந்திர பிரபை என வாகனங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தத்துவம், கதையும், மரபும் உண்டு. மூலமூர்த்தி தரிசனம் போலவே திருவீதி வலம் வரும் எம்பெருமானை தரிசிப்பது சிறப்பு. பெருமாள் எத்தனையோ வாகனங்கள் வீதி உலா வந்தாலும் கருட வாகனத்தின் மீது வலம் வந்து காட்சி தருவது சிறப்பாக கருதப்படுகிறது. கருட வாகனத்தில் பெருமான் எழுந்தருள்வதை கருட சேவை என்பார்கள். எந்த திவ்ய தேசத்திலும் கருட சேவை என்றால் அன்றைக்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுவார்கள். கருட சேவை பார்த்தால் புண்ணியம் வரும் என்று கருதுகிறார்கள். வானத்தில் கருடனை பார்ப்பதே புண்ணியம் எனும் போது கருடன் மீது பெருமாளை தரிசிப்பது பெரும் புண்ணியமாகும். ஒவ்வொரு ஆலயங்களிலும் கருட சேவை உற்சவம் சிறப்பானதாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட திருத்தலங்களில் கருட சேவை உற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது. கருட சேவை உற்சவங்களில் காஞ்சி வரதர் கருட சேவையும், புரட்டாசி திருமலை திருப்பதி உற்சவத்தில் நடக்கும் கருட சேவையும், ஆழ்வார் திருநகரில் நடைபெறும் நவ திருப்பதி கருட சேவையும், ஸ்ரீவில்லிபுத்தூர் கருட சேவையும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. இந்த வரிசையில் கடந்த 130 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெறும் கருட சேவை உற்சவம்தான் திருநாங்கூர் திருப்பதி 11 பெருமான்கள் கருட சேவை உற்சவம். அன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கருட சேவையை காண்பதற்காக திருநாங்கூரில் கூடுவார்கள். இந்த கருட சேவை மிகவும் சிறப்பானது. வைணவ திருத்தலங்கள் என்றால் 108 திருத்தலங்களே ராமானுஜ வைணவமாக கூறுவது வழக்கம். எந்த திருத்தலத்தை 12 ஆழ்வார்கள் யாராவது ஒருவர் குறைந்தபட்சம் ஒரு வரியாவது பாடியிருந்தால் அந்த தமிழ்ச்சொற்கள் பெற்ற தலமே வைணவ தலமாக கொண்டாடப்படுகிறது. தமிழால் பாடப்படாத தலங்கள் எத்தனை பிரசித்தி பெற்றிருந்தாலும் புராண இதிகாச தலங்கள் கருதப்படுமே தவிர திவ்ய தேச கணக்கில் வராது. இந்த 108 திவ்ய தலங்களிலும் சில அழகான செய்திகளை நாம் காணலாம். சில திவ்ய தேசங்கள் 2 இடத்தில் இருக்கும், ஆனால் ஒரே திவ்ய தேசமாக கருதப்படும். உதாரணமாக திருவாலி, திருநகரி இவை இரண்டும் தனித்தனியான கோயில்கள். 4 அல்லது 5 கிலோமீட்டர் தூர வித்தியாசத்தில் இருக்கின்றன. ஆனால் இவை இரண்டும் சேர்ந்து ஒரே திருப்பதியாகவே காணப்படுகிறது. அதை போலவே ஆழ்வார் திருநகரில் அருகே உள்ள வில்வமங்கலம் என்ற திருப்பதி 2 கோயில்கள் ஒரே திருப்பதியாக கருதப்படும். சில இடங்களில் அருகாமையில் உள்ள கோயில் அனைத்தும் சேர்த்து ஒரு தொகுப்பாக கருதுவார்கள். திருநெல்வேலியில் ஆழ்வார் திருநகரியில் சுற்றி இருக்கக்கூடிய திருத்தலங்களை ஒன்றாக சேர்த்து நவத்திருப்பதி என்று அழைப்பார்கள். அதுபோலவே சீர்காழியில் திருநாங்கூர் என்ற பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய 11 திவ்ய தேசங்களை இணைத்து திருநாங்கூர் திருப்பதி என்பார்கள். இந்த 11 தலங்களையும் இணைத்த கருட சேவைதான் திருநாங்கூர் கருட சேவைகள். அந்த 11 தலங்களும் எவை? 1. திருநாங்கூருக்குள்ளேயே இருக்கும் கோயில்கள் திருக்காவலம்பாடி, திரு அரிமேய விண்ணகரம், திருவன் புருடோத்தமம், திரு செம்பொன் செய்கோயில், திரு மணிமாடக் கோயில், திரு வைகுந்த விண்ணகரம், திரு தேவனார் தோகை, திரு தெற்றியம்பலம், திருமணிக்கூடம், திருவெள்ளக்குளம், 11வது திருப்பார்த்தன்பள்ளி இவையெல்லாம் திருநாங்கூர் திருப்பதிகளாக கருட சேவை என்று நாம் காணக்கூடிய தலங்களாக விளங்குகிறது. இதுவரையிலும் திருநாங்கூர் கருட சேவையை பற்றி தெரிந்து கொண்டோம். நண்பர்கள் தங்கள் கருத்தை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.